இலான் மஸ்க் வந்து உலக அரசியல உங்கள என்னன்னு நம்ம எல்லாரையுமே மாத்தி வைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மூவ பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். பொலிட்டிக்கல் மூவா? இலான் மஸ்க்னா இந்த நெறைய ஏஐ அப்புறம் வந்து இந்த மார்ஸ்க்கு போணும். அந்த இலான் மஸ்கா? டெஸ்லா கார்ல வரட்டா இலான் மஸ்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ். இலான் மஸ்க்கும், டொனால்டு ட்ரம்ப்பும் இப்போ பயங்கரமா சண்ட போட ஆரம்பிச்சு, கடைசில அது எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுல இருக்கிற அரசியலையும் மாத்தி வைக்கிற மாதிரி அமெரிக்கால ஒரு விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலான் மஸ்க் வந்து பப்ளிக்கா சொல்லியிருக்காரு. வேர்ல்டு லெவல்ல ஒரு ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி இலான் மஸ்க். இவர் வந்து இப்போ அமெரிக்கால இருக்காரு. கரெக்ட்டா? அண்ட் அவரோட சப்போர்ட் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ஃபார் டொனால்டு ட்ரம்ப் டு பிகம் பிரசிடென்ட். இந்த எலக்ஷன்ல வந்து ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான ஃபண்டிங் ஏகப்பட்ட மில்லியன் டாலர்ஸ் உள்ள கொட்டினதா இருக்கட்டும். பயங்கரமா இங்க பாருங்க ஒழுங்கா ட்ரம்ப்க்கு ஓட்டு போடுங்க. கமலா ஹாரிஸ்லாம் வேணாம். ட்ரம்ப் தான் நம்மளுக்கு சரியான ஆள்னு பேசினதே இலான் மஸ்க் தான். இப்போ அந்த இலான் மஸ்கே ட்ரம்போட இருக்கிற ஒரு பஞ்சாயத்துல நான் சொந்தமா கட்சி ஆரம்பிக்கிறேன்டா. பாத்துக்கலாம்டா அப்படின்னு இறங்கி இருக்காரு. எதனால கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு? கொஞ்சம் பிளாஷ்பேக் போட்டு பார்த்தோம்னா, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாரு. அது என்னன்னா, நான் வந்து ஒரு புது சட்டத்தை பாஸ் பண்ண போறேன். பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் பேர் வச்சிருக்காரு. ஒரு பில் பாஸ் பண்ண போறேன். இந்த பில்ங்கிறது ஒரு சட்ட திருத்தம் மாதிரி, ஒரு புது சட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள் டெர்ம்ஸ்ல சொல்றேன். ஒரு புது ரூலை நான் பாஸ் பண்ண போறேன். அந்த ரூலுக்குள்ள நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் அதை வந்து கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. அப்ப உடனே இலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, ட்விட்டர்ல பப்ளிக் எல்லாரும் முன்னாடியுமே என்ன சொல்றாருன்னா, இது வரக்கூடாது. இதுல நிறைய பிரச்சனை இருக்குது. இது பணக்காரங்களை இன்னும் பணக்காரங்களாக்குறதுக்கும், ஏழைங்களை இன்னும் ஏழைங்களாக்குறதுக்கும், இது வந்து நம்மள நாட்டே பின்னாடி தள்ளிடும். இது ஒரு ப்ராக்ரெசிவான முன்னோக்கி போகக்கூடிய பில்லு கிடையாது. இது ட்ரம்போட பணக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யற பில்லு. இந்த பில்லே வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் கிணறு ஓனர்ஸ், இப்ப நம்ம ஊர்ல அம்பானிலாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஊர்ல ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உருவாக்கக்கூடிய பில்லு. அவங்கள வந்து இன்னும் அவங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் கம்மியாக்கி நீங்க பணக்காரங்கள இன்னும் பணக்காரங்க ஆக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி உருவாக்கக்கூடிய பில்லு. இந்த பில் சரி கிடையாது. இத கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இலான் மஸ்க் பேசுறாரு. அதுக்கு ட்ரம்ப் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு? ஏங்க அதெல்லாம் ஒரு ஆளுன்னு அதெல்லாம் பணம் அப்படிலாம் இல்லங்க. இது சூப்பர் பில்லுங்க. இவங்க எல்லாம் ஜாப் கிரியேட்டர்ஸ். இந்த நம்ம அம்பானி, அதானி மாதிரி ஆட்கள்லாம் நம்ம நிறைய பேருக்கு வேலைகள் கொடுக்கக்கூடிய ஆட்கள். அவங்கள ரிவார்ட் பண்ணனா அவங்க இன்னும் நிறைய வேலையை உருவாக்குவாங்க. சோ அவங்களுக்கு டாக்ஸ் கட் கொடுக்கிறது சரியான விஷயம். அண்ட் அம்மா வந்து பயங்கரமா நம்ம வந்து ராணுவத்துல வந்து செலவு பண்ணணும். அப்பனா தான் அமெரிக்கா வந்து வேர்ல்டு ஃபுல்லா டாமினேட் பண்ணும். அப்புறம் நம்ம கண்டிப்பா வந்து மெக்சிகோவோட ஒரு பெரிய சுவர் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய காசை கொடுத்து அண்ட் அந்த காசெல்லாம் வந்து கடன் வேற வாங்கணும். சோ நிறைய பிரச்சனை இருக்கு இந்த பில்லுல அப்படின்னு சொல்லிட்டு இலான் மஸ்க் சொல்றாரு. ட்ரம்ப் இல்ல இந்த பில் எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யும், வேலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறாரு. அதை வந்து அஃப்கோர்ஸ் இலான் மஸ்க் ஒத்துக்கல. இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஓகேவா? ஒரு புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க. பணக்காரங்களுக்கு டாக்ஸ் கட் பண்ண போறாங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுதுன்னு இவரு சொல்றாரு. ஓகேவா? ட்ரம்ப் சொல்றாரு. இலான் மஸ்க் இல்ல இது பணக்காரங்களுக்கு ஃபேவர் பண்றதுக்கு மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு பில்லு. இந்த ஆள நம்பாதீங்கன்னு யார பிரசிடென்ட் ஆக்குனாரோ அவரே வந்து ஒரு வருஷம் கூட முழுசா ஆகல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கை காமிச்சுக்கிறாங்க.